அருமையான பதிவு. அரஃபாவுடைய தினத்தில் துஆ செய்வதனுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. துஆக்கள்ல மிகச் சிறந்தது அரஃபா நாளில் கேட்கிற துஆண்டாம். நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கேட்ட துஆக்கள்ல மிகச் சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னார். திருமீதியில் வருகிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் ஜவாலுடைய லுஹருக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் உள்ள நேரம் ஜவால். அந்த நேரத்தில் இருந்து ஒட்டகத்தில் இருந்தவங்களாக 2 கைகளையும் நெஞ்சி வரை உயர்த்தி அழுகையோடு துஆவில் இருந்தாங்க, சூரியன் மறைகிற வரைக்கும். அரஃபாவுடைய தினத்தில் என்ன கேட்கணும், கேட்கிறது எவ்வளவு விரைவாக கபூலாகும் என்பதற்கு பின்வரும் சம்பவம் ஒரு ஆதாரம். இப்னு ஹுபைரா அல் ஹம்பலி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். இவர் பெரிய மார்க்க அறிஞர். அல் இஃப்ஸாஹ் என்ற ஹம்பலி மதுஹபுடைய நூலின் ஆசிரியர். அவர் ஒரு சிறந்த அமைச்சராகவும் இருந்தார். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பற்றற்ற ஜாஹிதாகவும் இருந்தார். ஹலீஃபா முஸ்தஞ்சித் அவருடைய அமைச்சராகத்தான் இருந்தார். இவர் ஹம்பலி மதுஹபுடைய ஒரு ஃபகீஹாகவும் முஹத்திஸாகவும் இருந்ததோடு அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். வழமையாக வெள்ளிக்கிழமை நாளையில் அசரு தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் மஜ்லிஸில் உட்காருவார். உலமாக்கள் அவருக்கு ஹதீஸை வாசித்து காட்டுவாங்க. அழுது கொண்டே இருப்பார். இன்று இரவு இவர் மௌத்தா போயிட்டுருவார் என்று மக்கள் சொல்கிற அளவுக்கு அழுவார். இவர் ஹஜ்ஜி செய்ய வந்தார். நோன்பு பிடித்து கொண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார். மக்கா முக்கர்ரமாவுக்கு வந்து சேரும்போது மக்கள் கடுமையான உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தண்ணீரும் மக்காவில் முடிஞ்சு போயிருக்கிறது. மக்கள் தண்ணி தேடி திரிகிறாங்க. கடும் தாகத்தினால பல பேர் உயிரிழக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் வுது செய்தார். விரும்பி நின்று 2 கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ் எங்களுக்கு நீர் மழை பொழிய வைப்பாயாக, நீர் புகட்டுவாயாக, யா அல்லாஹ் நீர் புகட்டுவாயாக என்று துஆ செய்தார். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தபக்காத்துல் ஹனாபிலாவில் இந்த சம்பவம் இருக்கிறது. அதில் சொல்றார், அல்லாஹ் மீது சத்தியமாக அன்று மக்ரிபுடைய நேரம் நெருங்க முதல்ல மக்களின் மீது மழை பொழிய ஆரம்பிக்கிறது. மழையோடு சேர்த்து ஐஸ் கட்டிகளும் விழ ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த ஐஸ் கட்டிகளை அந்த அறிஞர் சுமந்து அவருடைய பாத்திரத்தில் போட்டுக்கொண்டு அழுதவராக சொன்னார், இவ்வளவு ஒரு நஷ்டமே, அல்லாஹ்விடத்தில் நான் மக்ஃபிரத்தை கேட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்விடத்தில் நான் மக்ஃபிரத்தை கேட்டிருக்க கூடாதான்னு கவலைப்பட்டார். மழையை கேட்டதற்கு பதிலாக அரஃபாவில் நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். இதனால் செய்கிற நலவுகள் ஒரு நாளும் உக்கி அழிந்து போகாது. பாவங்கள் ஒரு நாளும் அது மறக்கடிக்கப்படவும் மாட்டாது.